ஹாய் நண்பர்களே. வாழ்க்கையில் யாருக்கு முக்கியத்துவம் அதிகம்? பணமா, அன்பா? இந்த கேள்விக்கான பதில் தேடித்தான் இன்று நான் ஒரு கதையை சொல்லப் போகிறேன். இது சாதாரண கதை இல்லை, பேசுபவர்கள் பணம் மற்றும் இதயம்தான். வாங்க கதை கேட்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நான் தான் வாழ்க்கையின் ராஜா. வீடு, வண்டி, கல்வி, சுகம் எல்லாம் என்னால் தான். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைக்காக முதலில் என்ன தேடுகிறார்கள்? என்னைதான். ஆமாம், உண்மைதானே. ஆனால் பாசம் இல்லாமல் அந்த சுகம் எதற்கு? அன்பில்லாத வீடு ஒரு கல்லடிப்பு மட்டும்தான். அதனால் நான் தான் முக்கியமானவன். இருவரின் வாதம் அதிகரித்தது. யார் பெரியவன் என்பதை நிரூபிக்க 3 கதவுகளுக்குள் அவர்கள் பயணம் செய்தார்கள். அந்த கதவுகள் நம் வாழ்க்கையையே பிரதிபலிக்கின்றன. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைக்கு எல்லா வசதிகளும் கொடுத்து விட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா? ஆனால் அவர்களுக்கான நேரம் உங்களிடம் இல்லையெனில் அந்த செல்வம் எதற்கு? பார், விக்ரமிடம் நான் இருக்கிறேன். கோடிகள் இருக்கிறது. யாரும் அவனை வறுமை என்று சொல்ல முடியாது. ஆனா பார், அவன் கண்களில் சோகம். குழந்தைகள் அவனுடன் பேச நேரமில்லை. நண்பர்கள் விலகிவிட்டார்கள். தனிமையில் தவழ்கிறான். என்னிடம் எல்லாமே இருக்கிறது, ஆனா சந்தோஷம் இல்லையே. அன்பில்லாத செல்வம் வீணான பிம்பம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியது வெறும் பொருளாதார செல்வம் மட்டுமல்ல, உங்கள் நேரம், உங்கள் அன்பு. சில சமயம் பெற்றோர்கள் நினைப்பார்கள் அன்பு இருந்தால் போதும் என்று. ஆனால் பசியால் அழும் பிள்ளைக்கு அன்பு மட்டும் போதுமா? இங்க பாரு, வீடு சிறியது, ஆனா சிரிப்பு பெரியது. பாசம் குவிந்து கிடக்கிறது. ஆனால் ஒருவேளை பிள்ளை நோய்வாய்ப்பட்டால் மருந்து வாங்க முடியவில்லை எனில்? ஆம், நான் மட்டும் போதாது. பாசத்துடன் உன் பங்கு தேவை. அன்பு அழகு, ஆனா பொறுப்பில்லாத அன்பு பிள்ளையை வழியிலே விட்டுவிடும். பெற்றோர்களே, அன்பையும் பொருளாதார பாதுகாப்பையும் சேர்த்து தரும் கடமை உங்களுடையது. செல்வம் இருந்தும் பாசம் இல்லாத வீடு வெறுமை. பாசம் இருந்தும் பாதுகாப்பு இல்லாத வீடு வலி. ஆனால் இரண்டும் சேர்ந்த வீடு சொர்க்கம். இங்கே பாரு, கல்வி, வீடு, பாதுகாப்பு என்னால் கிடைத்தவை. அதே சமயம் அன்பும் உள்ளது. சிரிப்பு, உரையாடல், ஒன்றாக இருக்கிற உறவு, அதுதான் வாழ்க்கையின் சுவை. இதுதான் உண்மையான சமநிலை. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைக்கு செல்வமும் அன்பும் சேர்ந்து கிடைக்கும் வீடுதான் சொர்க்கம். நான் மட்டும் போதாது, எனக்கு உன் பாசம் தேவை. நானும் நீ இல்லாமல் முடியாது. உன்னால் தான் கனவுகள் நிறைவேறும். ஆனா என்னால் தான் அந்த கனவுகள் உயிர் பெறும். பெற்றோர்களே, அன்பில்லா செல்வம் பிம்பம், செல்வமில்லா அன்பு பிணி. அன்புள்ள பாதுகாப்பும் பாதுகாப்புள்ள அன்பும் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. இன்று கேட்ட கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இதே போல இன்னும் பல வாழ்க்கை பாடங்களை சொல்லும் கதைகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. அடுத்த கதையை தவறாமல் பார்க்க உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். அப்போதான் எங்கள் அடுத்த கதை உடனே உங்களிடம் வரும். உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் செய்யவும் மறக்காதீர்கள். நாம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு மனதை உருக்கும் கதையுடன். அதுவரை பாசத்தோடு இருங்கள், சந்தோஷத்தோடு வாழுங்கள். நன்றி.